ஒரு நாள் காய்கறிகள் ஒன்றுடன் ஒன்று வாக்குவாதம் செய்தன. தக்காளி ரோஷமாக கூறியது, நான் தான் சிறந்தது, அனைவரும் என்னை உண்பார்கள். வெள்ளரிக்காய் குழப்பத்துடன் சொன்னது, ஆனால் என்னை யாரும் நினைக்கவில்லை. பரங்கிக்காய் அமைதியாக இருந்தாலும் அதன் முகத்தில் கவலை தெரிந்தது. அனைத்து காய்கறிகளும் தங்கள் மதிப்பை விளக்கிக் கொள்ள முயன்றன. அந்த நேரத்தில் ஒரு பொன்னான ஒளி தோட்டத்தில் தோன்றியது. அந்த ஒளியில் இருந்து கருணையுடன் சிவபெருமான் தோன்றினார். அவர் நீல தேகத்துடன் ஜொலிக்க, நீண்ட முடியும் சந்திரனும் கங்கை தாரையும் மேலே பாய்ந்தது. அவரது கண்களில் மெய்மறக்கச் செய்யும் அமைதி இருந்தது மற்றும் சிரிப்புடன் பாம்பும் அவரை சுற்றியிருக்கிறது. காய்கறிகள் அவரை பார்த்து வியப்புடன் இருந்தன. தக்காளி முன்வந்து, எங்களை யாரும் மதிக்கவில்லை என்று சொன்னது. வெள்ளரிக்காய், நாங்கள் உபயோகமில்லாமல் இருக்கிறோமா என்று கேள்வியுடன் இருந்தது. பரங்கிக்காய் அமைதியாக அதனது